வணக்கம். சினி சினி மினிமினி சூரி சூரி அப்படின்போது அப்படியே உங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிருக்கும்ல, உங்களுக்கு ஒரு புன்னகை உங்கள் முகத்தில் வந்திருக்கும்ல. உண்மைதான். நம்ம மதிப்புடனும் மரியாதையுடனும் பார்க்கக்கூடிய அருமையான நடிகர் சூரி. அப்படியே விடுதலை 1 திரைப்படத்தில் வந்து எந்த அளவிற்கு ஆழமான திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. கருடன் திரைப்படத்தில் வந்து எந்த அளவிற்கு கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய நடிப்பு இருந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா. கொட்டுக்காளி திரைப்படத்தில் எந்த அளவிற்கு தன் திறமையை அவர் நிரூபித்திருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சூரியினுடைய அப்படியே நடிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, கலை உலக பயணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பின்னோக்கி பயணிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது, பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அப்படின்னு போகும்போது, இவர் வந்து உண்மையாகவே பார்த்தா ராமகிருஷ்ணன் முத்துசாமி, அதுதான் இவருடைய பேர். உண்மையான பேர் சூரியனுடைய பேர் ராமகிருஷ்ணன் முத்துசாமி. இவர் வந்து 1977 பிறந்தவர். இப்போ அவர் நடக்கிறது 47 வயசு. 1996 இவர் வந்து நடிகனாகணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு தேடி வந்திருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ 2024 ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் சென்னைக்கு நடிக்கணும்னு சொல்லி வந்த வருஷம் 1996, 1996. அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா 28 வருடங்களுக்கு முன்பு. இப்போ சூரிய வந்து நம்ம என்ன ஒரு 6-7 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே வந்த பிறகு அப்படி பல வேலைகள்லாம் செஞ்சு அப்படிலாம் ஆன பிறகு படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கும்போது சிறு கதாபாத்திரங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக, துக்கடா கதாபாத்திரங்களில் கூட்டம் கும்பல்களில் நின்று அப்படின்றது இல்லையா, அந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படங்களில் கூட்டம் கும்பலில் நிறைய நின்றுருக்கார். ஆக்சுவலாக ரெட்டு திரைப்படம் இருக்குல்ல, அதில் அதே மாதிரி துணை கதாபாத்திரத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சங்கமம் திரைப்படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. ஊருக்கு 100 பேர், லெனின் எடிட்டர் லெனின் டைரக்ட் பண்ண படம், அதில் இதே மாதிரி கூட்டம் கும்பலில் நின்று சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றி இருக்கிறார். காதல் திரைப்படத்தில் அதே மாதிரி தோன்றியிருக்கிறார். பீமா திரைப்படத்தில் அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக படத்தில் வந்திருக்காரு. மறுமலர்ச்சி திரைப்படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. அப்படியே ஒவ்வொன்றா இப்படி அழகர்சாமியின் குதிரை திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட்டம் கும்பலில் நிற்கக்கூடிய துக்கடா கதாபாத்திரங்களில் சூரி தோன்றியிருக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த சூரின்ற பேர் எப்படி வச்சார்னா, தளபதி திரைப்படத்தை பார்த்து சூரின்ற பேரை தனக்கு அவர் வைத்து கொண்டார். அதுதான் உண்மை. அதுக்கு பிறகு வின்னர் திரைப்படம் இருக்கு இல்லையா, வின்னர் திரைப்படத்தில் இவர் நடிச்சிருக்காரு. அது இருந்தால் கூட சூரிய வெளியே தெரிய வைத்தது அப்படின்னா 2009 திரைக்கு வந்த வெண்ணிலா கபடி குழு. அதில் தான் 50 பரோட்டாக்களை சாப்பிடுவது அப்படின்றது பரோட்டா சூரி அப்படின்றது, அந்த இதில் தான் பரோட்டா சூரின்ற பேர் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி. அந்த படம் வந்த உடனே வெண்ணிலா கபடி குழு 100 நாள் அப்படி வெற்றி படமாக அமைந்த பிறகு பரோட்டா சூரின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சூரிய கூட வந்து பரோட்டான்ற பேர் ஒட்டிக்கிடுச்சு. அதுக்கு பிறகு காமெடி கதாபாத்திரங்களில் சூரியை ஒப்பந்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். மலமலன்னு அவருடைய கலை உலக பயணம் மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. அது போல் அப்படியே நிறைய திரைப்படங்கள் அப்படி நிறைய பார்த்தோம்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. சீமராஜா திரைப்படத்தில் எந்த அளவிற்கு தன் திறமையை அவர் காட்டி இருந்தார் அப்படின்லாம் பார்த்தோம்ல. நம்ம வீட்டு பிள்ளை அதில் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. வேலைன்னா வந்துட்டா வெள்ளைக்காரன் அந்த திரைப்படம், பாண்டியன் நாடு, சுந்தர பாண்டியன், இது மாதிரி பல படங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரஜினி முருகன், இது மாதிரி எவ்வளோ திரைப்படம். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் சூரியனுடைய நடிப்பை நம்மளால் மறக்கவே முடியாது. அது மாதிரி இப்படி என்னென்னா, இந்த கலை உலக பயணத்தில் முன்னுக்கு வருவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். 1996 திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று வந்த சூரி சிறு சிறு கூட்டத்திலும் கும்பல்களிலும் நிற்கக்கூடிய கதாபாத்திரங்களை செய்து படிப்படியாக சிறிதும், ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நான் பிஆர்ஓ பண்ண ஒரு படம் கூட குருசாமின்னு ஒரு இது மாதிரி ஐயப்பன் பக்தர்களை மையமாக வைத்து ஐயப்பன் புகழ் பாடக்கூடிய ஒரு படம். அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர். அதில் வந்து இந்த சூரி வந்து ஒரு பாடல் காட்சியில் வந்து இந்த சூரியை போட்டிருந்தாங்க. இவர் வந்து அந்த ப்ளூ கலரில் அந்த ஐயப்ப பக்தர்கள் போடக்கூடிய ஆடையை அணிந்து அப்படியே கையில் வந்து இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற பேட்டர்னில் வச்சு ஒரு பாடல் காட்சியில் இவர் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு கோயிலில் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வடபழனி ஏரியாவில், சாலிகிராமம் ஏரியாவில். எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது, அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது இவ்வளோக்கு அந்த படத்துக்கு பிஆர்ஓ நான் பிறகு அங்கே இருக்க ஆளுகிட்ட கேட்டேன், இது யாருங்க இவர் அப்படின்னு. இல்லை, இவர் பேர் சூரின்னு சொல்லி பேர் சார் அப்படின்னாங்க.
இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட வெண்ணிலா கபடி குழு பீரியட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு பிறகு தான் இவர் பேரெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எனக்கெல்லாம் ஆக்சுவலாக அவர் பேரே அப்போ தெரியவே தெரியாது. அப்படி நானும் அது ஒரு எவ்வளவோ நடிகர்களை நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு நடிகர் இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் வந்து அப்படி கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டே, அந்த பக்கத்தில் இல்லை ஆக்சுவலாக, தூரத்தில் வந்து அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டேன், அந்த அதில் ஐயப்ப பக்தராக நடிச்சிட்டு இருக்காரு, அவர் பேர் என்ன? அவர் பேர் சூரின்னு சொல்லி பேர் அப்படின்னு. அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு பாப்புலராகி அப்படியே படங்களை எல்லாம் பல படங்களில் பார்த்து, அதுக்கு பிறகு விடுதலை படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருந்துச்சு. அப்படி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிஆர் ஒரு படத்தில் அவர் பேர் கூட என்னன்னு கூட தெரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தோன்னா இந்த படத்தில் நாமே கைது கட்டுற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு சூரி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன். கருடன் படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிப்பட்ட உணர்வு தோன்றியது. கொட்டுக்காளி திரைப்படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அப்போ ஒரு மனிதனுடைய கலை உலக பயணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ சூரி இன்றைக்கி என்ன ஓவர் நைட்டில் அவர் இந்த லெவலுக்கு வந்துட்டாரா? அவருக்கு பின்னாடி அப்படியே யோசித்து பாருங்கள். 1996 வந்து சென்னைக்கு வந்தவர் இந்த இப்போ தான் கடந்த 6-7 வருஷத்துக்கு உள்ளே தான் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நடிகராக பரிணமித்திருக்கிறார். அப்படின்னு வரும்போது என்னென்னா, அந்த கலை உலக பயணத்தில் இந்த இடத்திற்கு வருவதற்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார், கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்திருப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காகவே இதை நான் இங்கு பதிவு செய்கிறேன்.